அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற டாபிக், அதாவது விடயம் என்னென்னா, சூரிய குடும்பத்திலிருந்து ரொம்ப அருகில் உள்ள நட்சத்திரமான பர்னாட் ஸ்டார், பர்னாடிய நட்சத்திரம் பற்றி இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அதோட கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் வீடியோக்கள் வரும். சரியா? இப்போ நாங்கள் பர்னாட் ஸ்டாரை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். சரியா? ஆல்பா சென்டாரி, அதாவது தென்னரை கோளத்தில் ஆல்பா சென்டாரி என்ற விண்மீன் தொகுதி, அதாவது புவி என்று சொன்னால் ஆல்பா சென்டாரி, சென்டாரஸ் விண்மீன் தொகுதியில் இருக்கிற ஆல்பா சென்டாரி நட்சத்திர குடும்பம், அதுதான் என்கிற சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திர குடும்பம். அந்த குடும்பத்தில் ப்ராக்சிமா சென்டோரி மற்றும் சில இவ்வாறான வாயு கிரகங்கள், சனி வளையம் போன்ற வாயு கிரகங்கள், நோமலான வாயு கிரகங்கள், ஏற்கனவே ப்ராக்சிமா சென்டாரி பி என்ற ஒரு டெரஸ்ட்ரியல், அதாவது தரை கிரகம் என்ற ஒரு கோளம் கண்டறியப்பட்டுள்ளது. அதே போல் ஆல்பா சென்டாரிக்கு அடுத்த நமது சூரிய குடும்பத்திற்கு மிகவும் அருகில் உள்ள ஒரு நட்சத்திர குடும்பம் தான் இந்த பர்னாடிய நட்சத்திரம். சரி, அதாவது பர்னாட் ஸ்டார். சொல்லணும் என்றால் தென்னரை கோளம் சென்டாரஸ் விண்மீன் தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற விண்மீன் தொகுதி தான் ஒப்பியின்சஸ். அதாவது 13 ராசி என கருதப்படும் இந்த விண்மீன் தொகுதி தான் ஒப்பியின்சஸ். இதில் பர்னாட் ஸ்டார் ஒப்பியின்சஸ் விண்மீன் தொகுதிக்கு மேற்கு பக்கம், அதாவது ஒப்பியின்சஸ் விண்மீன் தொகுதியை நீங்கள் குறி வச்சு பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக காணப்படும். சரியா? பர்னாட் ஸ்டார், அதாவது பேட்டா ஒப்பியின்சஸ் இந்த நட்சத்திரத்துக்கு அருகாமையில் இந்த நட்சத்திரம் காணப்படும். ஆனால் இந்த நட்சத்திரத்தை நாங்கள் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. 1920ஆம் ஆண்டு ரொம்ப எக்ஸ்ட்ரே பவர்ஃபுல் டெலிஸ்கோப், அதாவது கொஞ்சம் அட்வான்ஸான நுணுக்கு காட்டி மற்றும் தொலைநோக்கி உதவியுடன் தான் இந்த பெர்னாட் என்றவர் இந்த பர்னாடிய நட்சத்திரம், அதாவது பர்னாட் ஸ்டாரை கண்டுபிடிச்சார். இதில் பார்க்கும் அளவு காந்த புலம் நேர் 9.5. அதாவது உங்களுக்கே தெரியும், என்னோட ஒரு கோளையோ ஒரு வான்பொருளையோ பார்க்கணுமெண்டா அது ரொம்பவே பார்க்கணுமெண்டா அந்த வான் காந்த பார்க்கும் அளவு காந்தப்புலம், பார்வை காந்தப்புல வெளிச்சம் மறையில் இருக்கணும். மறையில் போக போக ரொம்ப பிரகாசமாகவும், நேரில் போக போக ரொம்ப டிம், அதாவது மங்களாகவும் காணப்படும். இது 9.5, அதாவது கிட்டத்தட்ட 10 என்பதனால இதை என்கிற கண்ணால் காண்பது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள், சாத்தியம் அற்றது. சரியா? எமது சூரியனை சுற்றி 8 கிரகங்கள், புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ மாதிரி 9 கிரகங்கள் சுற்றுது. அதே மாதிரி இந்த பர்னாட் ஸ்டாரை சுற்றி சில கிரகங்கள் சுற்றுவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த பர்னாட் ஸ்டார் என்றது சரியா எம்மது சூரியனை விட ரொம்பவும் சிறிய ஒரு நட்சத்திரம் தான். சரியா? சொல்லணுமெண்டா இது சின்ன நட்சத்திரம். சூரியன் விட்டத்தில் 19% மட்டும்தான் இது கொண்டிருக்குது. அதோட இது டிம், அதாவது ரொம்ப பிரகாசம் குறைந்த, வெப்பநிலை குறைந்த நட்சத்திரம். அதோட இது 16 சூரியன் 16% நிறையே மற்றும் இந்த பர்னாட் நட்சத்திரம் கொண்டுள்ளது. இப்போ நாங்கள் அதில் ஒவ்வொரு கிரகங்களும் பார்ப்போம். பர்னாட் நட்சத்திரத்தில் BCDE என்று 4 கிரகங்கள் இருக்கு. அதில் பர்னாட் பி என்ற ஒரு கோள் ஒன்று அதை சுற்றி வருவதாக வளம் கண்டறியப்பட்டுள்ளது. இது பூமியில நிறையில 30% நிறையை மற்றும் கொண்டுள்ளது. அதோட ஆர்பிட்டல் பீரியட், அதாவது சுற்றுப்பாதை காலம் இது 3.15 நாட்கள் மட்டும்தான். சரியா? அடுத்த பர்னாட் சி, புவியில 34% நிறை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றும் டெரஸ்ட்ரியல், அதாவது தரை பரப்பு கொண்ட கிரகங்கள் தான். அதோட புவியில 34% நிறையும் ஆர்பிட்டல் பீரியட், சுற்றுப்பாதை காலம் 4.12 நாட்கள் மட்டும்தான். சரியா?
பர்னாட் ஸ்டார் டி, அதாவது பர்னாட் நட்சத்திரம் மூன்றாவது கிரகம் பர்னாட் டி. இதுவும் ஒரு தரைப்பரப்பு கொண்ட கிரகம் தான் பிசி போல. ஆனால் புவியில நிறையில 26% இந்த கோள் தான். சரியா? அதோட இதில் சுற்றுப்பட்ட பாதை காலம், அதாவது ஆர்பிட்டல் பீரியட் 2.34 நாட்கள் தான். அடுத்த இ என்ற பேர் பர்னாட் இ என்ற நட்சத்திரத்தை பர்னாட் நட்சத்திரத்தை சுற்றி வரும் கோள். சரியா? பர்னாட் இ புவியிட 19% நிறையும் சுற்றி வர 6.74 நாட்களும் இருக்கும். இப்போ உங்களுக்கு கடைசியாக காட்டின கோள் அந்த ஒரு வரைபடம் மூலமாக பர்னாட் நட்சத்திரத்தை சுற்றி இந்த 4 கிரகங்களும் சுற்றி வர்றது காணலாம். இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இவ்வாறு அந்த 4 கோள்களும் தரைப்பரப்பு கிரகங்கள் ஆக காணப்படுகிறது. ஒரு மங்கலான நட்சத்திரம், சின்ன நட்சத்திரம் 5.86, அதாவது கூடிய சொல்லணும்னா 5 ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிற இந்த நட்சத்திரத்தில் டிம் ரொம்ப சின்ன அடர்த்தி குறைந்த பிரகாசமில்லா நட்சத்திரத்தில் இப்படி 5 கோள்கள் சுற்றி வருது எப்படி காணலாம் என்று எப்படி கண்டுபிடிச்சாங்க? அது இம்பாசிபிள். ஆனால் நாசா இதை சாதிச்சிருக்கு. அது எப்படி என்றா ரேடியல் வெலாசிட்டி மெத்தட், அதாவது புற ஊடா கதிர்கள், சூரிய புற ஊடா கதிர்கள் அல்ல, இன்ஃப்ராரெட் தொழில்நுட்பம் ஊடா கதிர்களை வைத்து, அதாவது சிவப்பு நீலம் அப்படி ஒரு டியாகிராம் மூலம், ஒரு வரைவு படம் மூலம் அதில் அந்த சூரியன் ஈர்ப்பு விசை மற்றும் கணிப்பு வச்சு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஈர்ப்பு விசை மற்றும் அதாவது மோஷன், அதாவது சுற்றுவட்ட பாதை காலங்கள் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை வச்சு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த இதை கண்டுபிடிச்சது மெரூன் எக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் என்றும் புற ஊடா கதிர் பொருளாகும். அதாவது மிகப்பெரிய ஜெமினி நோட் டெலிஸ்கோப்பில் இருக்கிற மெரூன் எக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ற புற ஊடா இன்ஃப்ராரெட் தொழில்நுட்ப டெலிஸ்கோப் ஆகும். அடுத்த எக்ஸ்பிரஸோ ஸ்பெக்ட்ரோகிராஃப், அதாவது தொலைவில் உள்ள நட்சத்திரங்களோட கூறுகளை அவதானிக்க பயன்படும் கருவி நிறமாலை மணி, அதாவது ஸ்பெக்ட்ரோமீட்டர். அவ்வாறான ஸ்பெக்ட்ரோமீட்டரையும் வச்சு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? இத்தோட இந்தியா வீடியோ முடியுது. 4ஆம் வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் நான் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நன்றாக படித்து சித்தி அடையுங்கள். நன்றி வணக்கம்.